காலை மன்னா மார்ச் 21. ஆதாயம் மிக்க கட்டுகள். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். பிலேப்பியர் 10:11. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் ஒரு சிறை கைதியாக இருந்தார். பிலமோன் என்பவரின் அடிமையாயிருந்த ஒனேசிமு தனது எஜமானனை கொள்ளையாடிவிட்டு தப்பிக்கொள்ளும்படி ரோமாபுரிக்கு ஓடினபோது அங்கே பிடிக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அடைக்கப்பட்டிருந்த அதே சிறையில் அடைக்கப்பட்டான் என்று நம்பப்படுகிறது. அச்சிறைவாசத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தால் ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டான். கல்வி அறிவில்லாதவனும் திருடனுமாயிருந்த அவனை அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு மகனாக தத்தெடுத்து கொண்டார். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாராலும் எல்லாமுமானேன். 1 கொரிந்தியர் 9:22. பவுல் கட்டப்பட்டவராயிருந்த போதிலும் கண்டுண்டவர்களாயிருந்த மற்றவர்களை அவர் விடுதலையாக்கினார். ஒருவேளை எழுத்தின்படி நீங்கள் கட்டுகளிலோ அல்லது சிறையிலோ இல்லாவிடினும் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உள்ள சூழ்நிலை உங்களை கட்டுக்குள் வைத்திருப்பது போல தோன்றக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது போல நீங்கள் பலருக்கும் மெய்யான விடுதலையை கொண்டு வரும்படியாக உங்கள் கட்டுகளையும் தேவன் அனுமதித்திருக்கலாம். பிலிப்பிய சிறையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அடைக்கப்பட்ட போது சம்பவித்தது யாது என்பது உங்கள் நினைவில் இருக்கின்றதா? உங்கள் சிறை அதிகாரியும் கூட ரட்சிக்கப்படக்கூடும். ஒனேசிமு என்பதின் அர்த்தம் பிரயோஜனமானது என்பதாகும். ஒரு காலத்தில் அவன் பிரயோஜனமற்ற வேலைக்காரனாயிருந்தான். ஆனால் இப்போது அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டதால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவனது எஜமானனுக்கும் பிரயோஜனமானவனாய் மாறியுள்ளான். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ஆவிக்குரிய உலகுக்கும் லௌகீக உலகுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, March 21st, 2026. Profitable bonds. I beseech thee for my son Onesimus, whom I have begotten in my bonds, which in time past was to thee unprofitable, but now profitable to thee and to me. Philemon verses 10 and 11. Paul was a prisoner in Rome. Apparently, Onesimus, a slave of Philemon, had robbed his master and fled to Rome, where he was caught and put into prison where Paul was imprisoned. Through Paul's ministry, Onesimus got saved. The illiterate slave and thief is adopted by St. Paul. To the weak became I as weak, that I might gain the weak. I am made all things to all men, that I might by all means save some. 1 Corinthians chapter 9, verse 22. Though Paul was in bonds, he brought freedom to others who were in bonds. Perhaps you are not literally in bonds or in prison, but the situation in your house, in your family, or in your workplace may appear to be keeping you in bonds. As in the case of Paul, God might have permitted your bonds to bring freedom to others. Do you remember what happened when Paul was thrown into the Philippian jail? See Acts chapter 16, verses 22 to 33. Your jailer too can be saved. Onesimus means profitable. Once he was an unprofitable servant. Now that he is saved, he became profitable to St. Paul and to his master. A saved person should be a blessing to the spiritual world and to the secular world. May God bless you.